பாண்டிச்சேரி எலக்ட்ரிஷியன் ரவிக்குமார் பேசுகிறேன். இங்கே பக்கத்தில் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸ் எவ்வளோ கன்றாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு அவ்வளோ ஒயர் இங்கே பாருங்கள், எவ்வளோ ஒயர் அது நான் எடுத்து வேஸ்ட்டாக போடுறேன் பாருங்கள். அது ஃபுல்லாக சுற்றி வச்சு இந்த ஒயர் ஓகேங்களா, சுற்றி டேப் வச்சு இந்த ஒயர் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இவ்வளோ ஒயர் அதுக்குள்ளே இருந்ததுன்றான் ஓகேங்களா. அந்த ஒயரை ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஃபேஸு தனியாக ரெட் கலர் டேப் அடித்தோம், நியூட்ரல் தனியாக பிளாக் கலர் டேப் அடித்தோம், எத்துக்கு தனியாக டேப் அடிச்சு, அதுக்கப்புறம் பெல்லுக்கு போகிற லைனுக்கு தனியாக டேப் அடிச்சு, அது இல்லாமல் பக்காவாக டேக் அடித்து ட்ரெஸ்ஸிங் பண்ணி இப்போ அதுக்குள்ளே வைக்கிற அளவுக்கு வச்சிருக்கோம் ஓகேங்களா. அந்த மாதிரி தான் இருக்கணும் ஒரு சர்க்யூட் பாக்ஸ்னா. ஒரு சப் சர்க்யூட்டுக்கு போகிற லைனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற சர்க்யூட் பாக்ஸ் அப்படி தான் இருக்கணும் எப்போவுமே ஓகேங்களா. அது ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன் தான் உங்களுக்கு ஓகேங்களா. மீன்ஸ் சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் ஓகேங்களா. அதில் வாங்க கொத்தா ஒயரை சுற்றி வைக்காதீங்க. நாளைக்கு இதுக்கு மேலே ஒரு பைப் இருக்குது. ஒரு சில வீட்டில் அப்படி தான் இருக்கும். அந்த பைப் வழியாக தண்ணி இறங்கி இருக்கிற ஒயர் ஃபுல்லாக வெடிச்சிடும். நியூட்ரல் ஜாயிண்ட் கன்றாவியாக இருக்கும், ஃபேஸ் ஜாயிண்ட் கன்றாவியாக இருக்கும், ஒயர் வெடிச்சிடும் ஓகேங்களா. ஒயரிங்கே எரிஞ்சிடும். அந்தமாரி ஃபால்ட்லாம் வரும். அந்தமாரி வைக்காதீங்க ஓகேங்களா. அதுமாரி இங்கே பாருங்கள், இங்கே எப்படி வச்சிருக்காங்க பாருங்கள். நம்மளோட இதில் நியூட்ரல் ஜாயின்லாம் எப்பயுமே இப்படி இருக்காது ஓகேங்களா. ப்ராப்பராக வருவேன், நியூட்ரலில் டேப் பண்ணுவோம், ஒரே ஒரு நியூட்ரல் வரும், சாக்கெட்டில் இறங்கிடும். அதான் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா. பாருங்கள், அதேமாதிரி எதுவுமே ட்ரெஸ்ஸிங் பண்ணலாம். அப்படி அப்படியே சரமே வயரிங் கொண்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 15 வருஷம் வயரிங். அப்போ இருக்கிற ஆளுங்கலாம் அப்படி தான் மோஸ்ட்டு செய்வாங்க. இதில் ஒரு சில பேர் நல்லா செய்வாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இதை பாருங்கள். இங்கே பாருங்கள், இது 2 way சுவிட்சோட லைன், வெளியே இருக்கிற லைட்டோட லைன். இதை நம்ம எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்தமாரி முடிஞ்ச அளவுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. நான் வேறு எதுவும் சொல்ல, இது மட்டும் தான் சின்ன ரெக்கமெண்டேஷன். டேப் அடிச்சு தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கேன், டேக் கூட போடல. அந்தமாரி ஒரு பல்கான இடத்துல போகிறோம்னா கண்டிப்பாக நான் டேக் யூஸ் பண்ணுவேன் ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு பக்காவாக ட்ரெஸ் வயரிங் வந்து லைஃப் வரும் ஓகேங்களா. ஒரு நல்ல ஒரு பழைய ஒயர், ஒரு மட்டமான ஒயரிங் கம்பெனியில் ஒயர் வாங்கி கொடுத்துருந்தா கூட, ஒயர் கம்பெனியில் கொடுத்துருந்தா கூட நம்ம பேர் ஒயரிங் பக்காவாக பண்ணால் அந்த ஒயர் வந்து லைஃப் வரும். நான் ஆரோவில்லாம் செய்யும்போது ஒரு சில சைட்டில் அப்படி ஒயர்லாம் நான் கேள்விப்படாத கம்பெனியெல்லாம் இருக்கும். கேட்டால் கோயம்புத்தூரில் வாங்கினேன், அகமதாபாத்தில் ஆர்டர் பண்ணேன் அப்படின்வாங்க. அந்தமாரி வரைக்கும் நாங்கள் பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. இதோ அந்த வயரிங்லாம் பண்ணி 7 வருஷம் ஆகும். எந்தவித கம்ப்ளைண்ட் சின்ன சுவிட்ச் போயிடுச்சு, சாக்கெட் போயிடுச்சு தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கே தவிர மற்றபடி இன்கமெண்ட் ஆகிடுச்சு, அங்கமெண்ட் ஆகிடுச்சு இன்றைக்கு வரைக்கும் நான் போட்டது கிடையாது ஓகேங்களா. நாம் தான் அந்த இடத்துல மெயின்டெனன்ஸும் பார்க்குறோம். அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு ஒயரிங்லாம் பக்காவாக ட்ரெஸ்ஸிங் பண்ணுங்க ஓகேங்களா. இங்கே பாருங்கள், நம்ம இங்கே எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம் அதுமாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து சின்ன கிளிப்பாக கூட சேர்த்து இதை போட ட்ரை பண்ண மாட்டேன். ஏன்னா இது ஒன்று தான் ட்ரெஸ்ஸிங். இதை ட்ரெஸ்ஸிங் மட்டும் நான் தனியாக காட்ட முடியாது. அதுக்காக தான் ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு பக்காவாக வேலை செய்யுங்க. இதேமாதிரி எக்ஸட்ரா பைப்லாம் விடாதீங்க ஓகேங்களா. எங்கேயுமே இல்லைன்னா எக்ஸட்ரா பைப் விட்டுருக்காங்க. பைப் வால்தட்டு வச்சு கட் பண்ணியிருக்கலாம், இல்லை சிசில் வச்சு தட்டி இருக்கலாம், அதெல்லாம் பண்ணல ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு ஓகேங்களா. ஏன்னா இதில் யூஸ் பண்ணிக்கிற பைப்லாம் இப்போ ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்கேட் 10 amps ஃபீஸ் ஓகேங்களா. ரீவயபிள் டைப் ஃபீஸு, மைக்கா ஷீட்டே வர ஃபீஸு. இப்போலாம் பிரேக்கர் போடுறப்பலாம் ஃபீஸ் வரும். அப்புறம் ஜென்ரலாக வச்சு ஃபேஸ் நியூட்ரல் வந்து சென்ட்ரலாக டேப் பண்ணிடுவாங்க. அது வந்து டேப் பண்ணி எல்லா போர்டுக்கும் ஃபேஸ் எடுத்துருப்பாங்க. இந்தமாரி ஒயரிங் பண்ணும்போது நம்ம எவ்வளோ சேஃபாக வேலை செய்யணுமோ அது நல்லது. ஏன்னா ஒயரிங் வந்து இவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வேலை செய்யணும் ஓகேங்களா. ஜாயிண்ட்லாம் பக்காவாக அடிச்சு வச்சா நான் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா. அதுமாரி அடிச்சு வச்சா முடிஞ்சது. சரிங்க, பார்த்துக்குங்க. அடுத்த வாட்டி நீங்கள் ஒரு வீடியோ, ஒரு டெக்னீஷியன் வீடியோவை பார்த்து வேலை செய்யணும் கூட அந்தமாரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு லைக் வரும் ஓகேங்களா. ஒரு லவ் யூ வரும். நம்ம வேலையை நம்ம லவ் பண்ணுவோம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்டே பண்ணுறேன் ஓகேங்களா. இது பாருங்கள், இதை பார்த்தா எவ்வளோ நீட்டாக இருக்குது தெரியுதா உங்களுக்கு. அதுமாரி இருந்ததுன்னா பார்த்தா போர்டை பிரிச்சோன்னா யார்ப்பா செஞ்சது சூப்பராக இருக்குது அப்படின்னு ஓகேங்களா. அந்தமாரி செய்யணும் ஓகேங்களா. அதுமாரி போர்டெல்லாம் க்ளீன் பண்ணுங்கள். இதுமாதிரி சின்ன ரெக்கமெண்டேஷன் தான் ஓகேங்களா. இதில் என்ன குறைந்தா சொல்லுங்கள். அடுத்த வீடியோ திருத்தி போடுறேன் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.